welcome to Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேசரி. அதாவது கல்யாண வீடுங்கள்ல நல்ல விசேஷம் அப்படினாலே ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குது அப்படினாலே ஃபர்ஸ்ட் வந்து பங்கெடுக்கக்கூடிய முதல் ரெசிபி அப்படினு பார்த்தோம்னா கேசரி தான் சொல்லுவோம். சோ அந்த கேசரி வந்து கல்யாண வீடுகளெல்லாம் நம்ம சாப்பிட்டுப்போம்ல. நல்ல டேஸ்டா, அதாவது வந்து ஒரு அல்வா மாதிரி இல்லாம கேசரி மாதிரி இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ல. அந்த டேஸ்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின பிறகு கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவையை வந்து பார்த்திங்கன்னா வாசனை வர வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வரணுங்க. அதே சமயம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ஃபுல்லாகவே செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாதுங்க. அதை நல்லா நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் ரவா எடுத்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோக்கு. ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1 கப் ரவா எடுத்துக்கோம், அதனால் வந்து 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாசனைக்காக ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கனால அந்த அளவு கட்டி கட்டாது. இருந்தாலும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு கையில் வந்து ரவை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப் ரவைக்கு வந்து 1.5 கப்லேருந்து 2 கப் சர்க்கரை வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மீடியமாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நாங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ருப்போம்ல, கேசரி பார்க்குறதுக்கே நல்லா மினுமின்னு ஷைனிங்காக இருக்கும்ல, அதுக்கான டிப்ஸ் இதை பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் இந்த ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. வாசனை இல்லாத ஆயில். இதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷைனிங்காக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். கல்யாண வீட்டுகள்லாம் வந்து நிறைய செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெய்யெல்லாம் இந்த அளவு யூஸ் பண்ண மாட்டாங்கங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி நெய் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரவையை வறுத்தோம்ல, அப்போ சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே கீழே ரெட் கலர் பட்டன் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நம்மளுடைய சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம கீ சேர்த்துக்கலாம், அதாவது நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து இந்த முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்மளுடைய கல்யாண வீட்டு ஸ்டைல் கேசரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக மினுமினுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டி அசத்துங்க. மறக்காமல் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட்டிங். தேங்க்யூ, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.